ஜோ, திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, சோ அது என்னன்னு சொல்றியா எனக்கு? உட்காரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ என்னன்னு தெரியல, அந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸும் தெரியல. அதை பற்றி நான் சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு ஃபேமஸ். அறுபடை வீடு கொண்ட முருகர் கோயிலுக்கு ஃபேமஸ். அந்த கோயிலில் வந்து வருஷம் வருஷம் வந்து தீபம் ஏற்றுறது வழக்கம். கார்த்திகை தீபம் அப்போ அது வந்து எங்கே ஏற்றுவாங்கன்னா உச்சி புள்ளியார் கோயிலில் ஏற்றுவாங்க. அது பக்கத்துலேயே உள்ள இடம். அதே மலையில் வந்து தர்காவும் இருக்குது. இப்போது ஒருத்தங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அந்த 100 இயர்ஸா ஏத்திட்டு வந்த இடத்துல ஏற்றக்கூடாது, அதுக்கு முன்னாடி பழங்காலத்துல வந்து இந்த இடத்துல தான் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு, அந்த கேஸ்ல வந்து கோர்ட்டுமே வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு, நீங்க போய் ஏத்தலாம்னு சொல்லிட்டு. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா தர்கா உள்ள இடம். இது வந்து எந்த விதத்துல நியாயமே தெரியல. வெளி ஸ்டேட்ல இருந்து பாக்குற மக்களுக்கு வந்து வேணா இது வந்து ஒரு சாதாரண விஷயம், இது என்ன இந்து இடம் தானே, அது ஏற்றிக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். பட் தமிழ்நாடு மக்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மத கலவரம்னு ஒன்று தமிழ்நாட்டில் வரக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இந்து தான், இவங்க கிறிஸ்டியன்ஸ் தான், இந்த முஸ்லீம்ஸ் தான் நாங்கள் பார்த்து யாருமே நாங்கள் பழக மாட்டோம். ஹிந்து கோயிலுக்கு போகாத முஸ்லீம்ஸும் கிடையாது, தர்காவுக்கு போகாத ஹிந்துஸும் கிடையாது. அதுதான் தமிழ்நாடு. எல்லாரும் வாழ்ற இடம் தான் தமிழ்நாடு. ஆனால் இந்த இடத்துல வந்து இதை ஒரு இஷ்யூவா பெருசு பண்ணி ஒரு கலவரமா மாற்ற துடிக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேர் நான் சொல்ல விரும்பல, அது தப்பு. அவங்களோட கருத்து வந்து இந்துத்துவம் சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத விஷயத்த பண்றாங்க. இந்துத்துவம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி மனிதத்துவம் மட்டும்தாங்க இருக்கு, மனிதாபிமானம் மட்டும்தான் இருக்கு. இத்தனை வருஷமா ஏத்திட்டு இருந்த இடத்துலயே போய் ஏத்தலாம், ஏன் வந்து அது வந்து ஒரு தர்கால ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்றது தெரியல. இது வந்து எல்லா மக்களும் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும், இதுக்கு எதிர்த்து நிக்கணும். இது வந்து அகேன்ஸ்டா நம்ம இருக்கவே கூடாது. இப்போ இதுல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் ஒண்ணு இருக்கு. அந்த வெப்சைட்ல வந்து 100க்கும் 1000க்கும் மேற்பட்ட தர்காவை வந்து இடிச்சிட்டு அங்க கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு வெப்சைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெப்சைட்ல வந்து இருக்கிற ஒரு தர்காவும் பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற திருப்பரங்குன்றத்துல இருக்கிற ஒரு தர்கா. ஸோ இது வந்து எதிர்ச்சியாக நடக்கிற செயலில், இது பல வருடங்களாக பிளான் பண்ணி கரெக்டான டைமில் வந்து அடிக்கணும்னு பண்ணிட்டு இருக்கிறவங்களோட விஷயம் தான் இது. அந்த வெப்சைட் என்னன்றதை நான் என்னோட கமெண்ட்ல பின் பண்ணுறேன், நீங்களே போய் பாருங்கள். ஒரு ஸ்டேட்லையும் மினிமம் 100 to 150 தர்காஸ் வந்து இடிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கோயில் இருந்திருக்கு, அந்த வந்து தர்கா கட்டியிருக்காங்க, தர்காவை இடிச்சுட்டு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு பல பேர் அந்த வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படிதான் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி மத கலவரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது. ஸோ அதுக்கு வந்து 144 தடை போட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருந்து. ஒரு நல்ல மூவ். தேங்க்யூ மக்களே.